கிழக்கு இடைத்தேர்தலில் வேட்பாளர் முனி ஆறுமுகம் தேர்தல் பிரச்சாரம். பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி, திராவிட தெலுங்கு தேசம் கட்சி கூட்டணி வேட்பாளர் முனி ஆறுமுகம் அவர்களுக்கு டார்ச் லைட் சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பிரச்சார நிகழ்ச்சியை மாநில தலைவர் யோகி டாக்டர் ஜெயக்குமார், திருமலை நாயக்கர் பண்பாட்டுக் கழக தலைவர் TC மதன், சங்ககிரி துரை சந்திரசேகர், ஈரோடு கோவிந்தராஜலு துரைசாமி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்தனர். இனமான உறவுகளுக்கு வணக்கம். வருகின்ற மார்ச் 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலிலே பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியுடன் திராவிட தெலுங்கு தேசம் கட்சி கூட்டணி அமைத்து தேர்தலிலே நாம் களம் காணவிருக்கிறோம். எனவே நேற்றைக்கு நமது கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னம் பேட்டரியுடன் கூடிய டார்ச் லைட். ஏற்கனவே இந்த சின்னம் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேட்டரி சின்னம் தற்போது நமக்கு தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரு அரசியல் கட்சி குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் பெறும்போதுதான் மத்திய தேர்தல் ஆணையத்திலே அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சி சின்னமாக அறிவிக்கப்படும். அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை அந்த சின்னத்திலே பெறும்போதுதான் அந்த சின்னம் அந்த கட்சிக்கான அங்கீகாரம் பெற்ற சின்னமாக மத்திய தேர்தல் ஆணையத்திலே அறிவிக்கப்படும். அந்த வகையிலே கடந்த 2024 இல் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கருப்பு விவசாயி சின்னத்திலே தமிழ்நாட்டில் 9 பாராளுமன்ற தொகுதியிலே நாம் போட்டியிட்டோம். முனி ஆறுமுகமாகிய நான் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியிலே கருப்பு விவசாயி சின்னத்திலே போட்டியிட்டு குறைந்தது ஒரு 7000க்கு மேற்பட்ட வாக்குகளை அங்கே நாம் பெற்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலிலே நம் உறவுகளை தேர்தல் களத்திலே சந்திக்க வேண்டும், நமக்கான உரிமையை நாம் எதிர்காலத்திலே பெற வேண்டும் என்கின்ற வகையிலே தான் நமது கட்சியினுடைய முதன்மையான கொள்கை குறிக்கோள் என்னவாக உள்ளது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். மண்ணுரிமை காப்போம், தன்னுரிமை கேட்போம், மொழி உரிமை மீட்போம் என்கின்ற இந்த 3 கொள்கை தத்துவங்களை நாம் முன்னெடுத்து ஒரு அரசியலமைப்பை கட்டமைத்துள்ளோம். எனவேதான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலிலே நமக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அந்த டார்ச் லைட் பேட்டரி சின்னத்திலே நம்மளுடைய உறவுகள் அனைவரும் நீங்கள் அந்த சின்னத்திலே வாக்களித்து நம்மளுடைய உரிமையை எதிர்காலத்திலே நாம் அடையாளப்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அந்த ஏற்கனவே மக்கள் நீதி மையத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேட்டரி சின்னம் தற்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் அவர்களை பொறுத்தவரை மிகவும் நல்ல மனிதர், அற்புதமான மனிதர். ஆனாலும் இன்றைக்கு அவர் பயன்படுத்திய சின்னம் தேர்தல் ஆணையத்தால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு வகையில் நமக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட ஒரு விஷயங்களை சுட்டிக்காட்ட வேண்டும். குறிப்பாக நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே திமுகவில் இடம்பெற்ற நமது தோழமை அமைப்பு ஆன மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயலாளர் துரை வைகோ அவர்கள் திருச்சி பாராளுமன்ற தொகுதியிலே தீப்பெட்டி சின்னத்திலே தேர்தலிலே நின்று ஒரு மாபெரும் வெற்றியையும் பெற்றார். ஆனால் இப்பொழுது அந்த தீப்பெட்டி சின்னம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலிலே ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது.
இதுதான் ஜனநாயகத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு நடைமுறை ஆகும். ஆனா கடந்த 2004 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த கரும்பு விவசாயி சின்னம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் பெறாத காரணத்தினால் அந்த கரும்பு விவசாயி சின்னம் அவர்களிடத்தில் இருந்து பறிபோனது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் வீராரெட்டி அவர்கள் அந்த கரும்பு விவசாய சின்னத்தை அப்பொழுது பெற்றார். அவரோடு நாம் கூட்டணி அமைத்துதான் அந்த கரும்பு விவசாய சின்னத்தில் தமிழ்நாட்டிலே 9 இடங்களிலே நாம் போட்டியிட்டோம். ஆனால் அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எங்கள் சின்னம் ஆட்சியாளர்களால் திட்டமிட்டு பறிக்கப்பட்டது என்று ஒரு அவதூறு பிரச்சாரத்தை முன்னெடுக்கப்பட்டது. இதுதான் உண்மை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை திசை திருப்புகின்ற ஒரு வேலையை தொடர்ந்து திட்டமிட்டு பரப்புரை செய்கின்ற இந்த சீமான் அவர்களுடைய அந்த வேடதாரி அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது என்ன பேசப்பட்டது? சீமானின் சின்னம் என்ன, சீமானின் சின்னம் என்ன என்று நாடு முழுக்க சோறுட்டி ஒட்டப்பட்டது. அதற்கு பிறகு பாஜக ஆட்சியாளர்களால் எங்கள் சின்னம் பறிபோனது, திமுக ஆட்சியாளர்களால் கரும்பு விவசாய சின்னம் பறிபோனது. இதெல்லாம் தாண்டி நீங்கள் அந்த சட்டமன்ற தேர்தல் காலங்களில் பார்த்தீர்களானால் திராவிடமும் பிஜேபியும் ஒருங்கிணைந்து தமிழ் தேசியத்தை வீழ்த்துகின்றது என்ற ஒரு மாபெரும் பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி பெற்ற சின்னம் கூட அவர்களுக்கு உறுதியானதும் அல்ல, நிலையானதும் அல்ல என்பதை நீங்கள் அறியப்பட வேண்டும். ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டிலே இந்த மக்களை திசை திருப்புகின்ற தொடர்ந்து அவதூறு பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டிலே 1952 கணக்கெடுப்பின்படி 3இல் 1 பங்கு தெலுங்கு மொழி மக்கள் இங்கே வாழுகிறார்கள். 1956 காலகட்டங்களில் தமிழ்நாடு என்று சென்னை மாகாணத்தை பெயர் மாற்றினார்கள். அதற்கு முன்பு பல ஆயிரம் நூற்றாண்டுகளாக இங்கே இந்த மண்ணிலே பூர்வக்குடிகளாக இருக்கக்கூடிய இந்த தெலுங்கு மக்களையும் நமது தொப்புள்கூடி உருவாகிய கன்னடம், மலையாளம், துளு பேசுகின்ற பிற மொழியாளர்கள் எல்லாம் இங்கே வேற்று இனத்தவர்கள் என்று நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் தொடர்ந்து அவதூறு பிரச்சாரங்களை முன்னெடுத்தார். எனவேதான் அவருக்கு கருத்தையாக எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில தான் நாம் கரும்பு விவசாய சின்னத்தை தமிழ்நாட்டிலே 9 பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு ஓர் எதிர்வினை அரசியலை நாங்கள் முன்னெடுத்தோம். எனவேதான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலே நாங்கள் கரும்பு விவசாய சின்னத்திலே தான் போட்டியிடுவோம் என்று அந்த வேட்புமனையிலே காலம் 1, 2, 3 நாங்கள் கரும்பு விவசாய சின்னத்தை தான் நாம் கேட்டோம். ஆனால் தேர்தல் அலுவலர் அவர்கள் அந்த கரும்பு விவசாய சின்னம் தற்பொழுது மணிப்பூர் மாநிலத்திலே இருக்கக்கூடிய வேறொரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே மத்திய தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை தபால் அனுப்பியுள்ளது என்று நமது பார்வைக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் அதிகாரி அவர்கள் நமக்கு சமர்ப்பித்தார்கள். அந்த விஷயங்களை நாம் ஜனநாயக ரீதியாக ஒரு நாகரிகமாக ஏற்றுக்கொண்டு சரி பரவாயில்லை என்று அடுத்த கட்டமாக உங்களுக்கு மத்திய தேர்தல் ஆணையத்தால் நீங்கள் பதிவு செய்யப்பட்ட கட்சி என்கின்ற வகையிலே நீங்கள் வேறொரு சின்னத்தை நீங்கள் கோருங்கள் என்று சொல்லும்போதுதான் நாம் அந்த பேட்டரியுடன் கூடிய பேட்டரியுடன் கூடிய டார்ச் லைட் சின்னத்தை நாம் பெற்றோம்.
அந்த சின்னத்திற்கு ஈரோடில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் பெருவாரியான வாக்குகளை நீங்கள் பதிவு செய்யுங்கள். ஈரோடு என்று சொன்னால் நமக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வருவது தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் ஒரு மாபெரும் சமூக சீர்திருத்தவாதி. அவர் கடவுள் மறுப்பு கொள்கைகளை முன்னெடுத்தால் கூட யாரையும் புண்படுத்தாமல் நான் சொல்லுகின்ற கருத்தை நீங்கள் யோசியுங்கள், அதை ஆராயுங்கள், உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை நீங்கள் முன்னெடுங்கள் என்று ஒரு கருத்து சுதந்திரத்தை முன்னெடுத்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அந்த தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த ஈரோட்டு மண்ணிலே தந்தை பெரியார் அவர்களை மிகவும் தரம் தாழ்ந்த கருத்துக்களை முன்னெடுத்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இன்றைக்கு அவருடைய கட்சி சார்ந்த வேட்பாளர்களை இங்கே களத்திலே நிறுத்தியுள்ளார். எனவே ஈரோடு மக்களாகிய நீங்கள் இந்த ஈரோட்டுக்கு அடையாளம் தந்த தந்தை பெரியார் அவர்களை தரம் தாழ்ந்த வார்த்தைகளிலே விமர்சனம் செய்த அந்த இன கலைப்பு தமிழ் தேசியவாதி சீமான் அவர்களுக்கு நீங்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்பது நேரத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேட்டரியுடன் கூடிய டார்ச் அந்த சின்னத்திலே நீங்கள் வாக்களிங்கள் என்பதை இந்த நேரத்திலே பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.